Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. Pati Jewelers. சுபாரம்பங்களின் ஆரம்பம். இதை பார்த்து அடுத்தவையாவது திருந்தோன்னு பொம்பளைகளுக்கு நல்ல பாதுகாப்பு வேணும். நல்லா ஒரு ஒரு தண்டனை நல்ல தண்டனையாக கொடுக்கணும், சரியான தண்டனை கொடுக்கணும். இவனை எல்லாம் வெளியவே விடக்கூடாது. இந்த மாதிரி எல்லாம் நாட்டில் இருக்கிறதுனால தான் இப்படி அக்கட்ட போக முடிய மாட்டேங்குது. பொம்பளைங்க எதெடுத்தாலும் இடைஞ்சல் தான் பண்ணுறாங்க, எதிரிட்டு வராங்க. என்ன இது நடக்குது சொல்லுங்க பார்க்கலாம். எந்த இதுவுமே உருப்படியானது நடக்கிறதில்ல. பொம்பளைங்க அச்சுறுத்தலாகத்தான் நம்ம போயிட்டு வந்துட்டுருக்குறோம். கோவை வழக்கறிஞர் ஜீவா, இந்த பாலியல் வன்கொடுமைக்கான ஒரு தண்டனையானது மிகவும் வரவேற்கக்கூடியது. முதல் தமிழ்நாடு அரசிற்கு நாங்கள் நன்றிகள் தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம். இந்த 376 கற்பழிப்பு வழக்குங்கிறது சாதாரணமான ஒரு வழக்காக இல்லாமல் அந்த குற்றப்பத்திரிகையில் 376N என்று சேர்க்கப்பட்டிருந்தது. அதுக்கு பல்வேறு தரப்பிலே ஒரு போராட்டங்கள், பெண்கள் உரிமை போராட்டங்கள் நடத்தி அந்த வழக்கு எஸ்பியை மாற்றி நிறைய போராட்டங்களுக்கு பிறகு சிபிஐக்கு இந்த வழக்கு கொண்டு செல்லப்பட்டது. சார்ஜ் ஷீட் போடப்பட்டு 376N சேர்க்கப்பட்டது. இதனுடைய குறைந்தபட்ச தண்டனையே 10 ஆண்டுகள், அதிகபட்சமாக அந்த வர்மா கமிஷன் அடிப்படையில் அதிகபட்ச தண்டனை ஒரு லைஃப் ப்ளஸ் டில் டெத் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த தண்டனையை கொடுத்துருக்குறாங்க. அது மிகுந்த வரவேற்புக்குரியது. மேலும் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆஸ் யூஷுவல் கொடுக்குற ஒரு விக்டிம் ஃபண்ட் அப்படிங்கிறதுல 85 லட்சம் கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம வரவேற்கிறோம். மீண்டும் பொதுமக்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை ஒன்று தமிழ்நாடு அரசு முன் உள்ளது. பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு கொடுக்கும்படி எல்லாரும் வேண்டுகிறாங்க. அதுக்கு நீங்கள் உங்களை மாதிரி ப்ரெஸ் மீடியாஸ் அதை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா அந்த பெண்களுக்கு ஒரு மிகவும் நல்ல ஒரு சிறந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் என்பதை நான் இதில் பதிவு கொஞ்சம் செஞ்சுக்கிறேன். அகில இந்திய முற்போக்கு பெண்கள் கழகம் தேசிய குழு உறுப்பினர். இந்த பொள்ளாச்சி பாலியல் வன்முறை வழக்குடைய இன்றைய தீர்ப்புங்கிறது வரவேற்கத்தக்கது. பெண்கள் கழகம் வரவேற்குது. இதே போல் நிறைய வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்குது. இது எப்படி நமக்கு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பாக அமைஞ்சிச்சோ அதே போல் எவ்வளவு இருக்கிற மற்ற வழக்குகளும் விரைவாக நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நாங்கள் அகில இந்திய முற்போக்கு பெண்கள் கழகம் சார்பாக ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய வழக்கறிஞர்கள் ஆகட்டும், அதே போல் நீதித்துறை இந்த மாதிரி பாலியல் சம்மந்தப்பட்ட வழக்குகளில், போக்சோ வழக்குகளில் குற்றம் சாட்டப்படுகின்ற நபர்கள் ஓரளவுக்கு போகிற நேரத்துலேயே அவங்க குற்றவாளிகளாக என்ன அப்படிங்கிறது நமக்கு ஊர்ஜிதமாயிருது. அப்போ அந்த மாதிரி நேரங்களில் அவங்களுக்காக யாருமே வழக்கில் வாதாடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைமை வரணும். ஏன்னு கேட்டாக்கா, நம்ம தவறு செஞ்சிட்டோம்னாக்கா நம்ம தப்பிக்கிறதுக்கு வழி இருக்குது அப்படிங்கிறத கையில் எடுத்துக்கிட்டு அது ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக எடுத்துக்கிட்டு தான் குற்றவாளிகள் தைரியமாக குற்றம் செய்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளில் கூட நம்ம காப்பாற்ற மாட்டாங்க. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளில் ஈடுபட்டவர்களுக்கு எவ்வித ஒரு பாதுகாப்பும் இருக்காது, நமக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக குற்றம் செய்கிறவங்க ஒரு நேரம் யோசிப்பாங்க அப்படிங்கிறது எங்களுடைய கருத்தாக சொல்கிறோம். அதாவது இந்த லைஃப் அப்படி கொடுத்துருக்கிறது சாகும் வரை சிறை தண்டனை அப்படிங்கிறது மிகவும் வரவேற்கத்தக்க விஷயமாக நாங்கள் சொல்கிறோம். இது லேட்டானது கொஞ்சம் வருத்தத்துக்குரியது தான். உடனடியாக தீர்ப்புங்கிறது வழங்கணும். ஏன்னு கேட்டால், ஆளுங்கட்சியாக அதிமுக அரசு இருந்த நேரத்தில் இந்த குற்றம் நடந்திருக்கு. ஆளுங்கட்சி அந்த நேரத்தில் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாகவும் இருந்து இந்த குற்றவாளிகளை பாதுகாக்கிற வேலைகளை அனைத்தும் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள்லாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நாங்கள் முன்வைக்கிறோம். இந்த இதை தீர்ப்பை வரவேற்கிறோம். அதே போல் இந்த தைரியமாக இந்த தீர்ப்பை கொடுத்த நீதிபதி அவர்களுக்கும், அதுக்காக ஒத்துழைத்த அனைத்து வழக்கறிஞர்களுக்கும், இதுக்காக போராடிய அனைத்து அமைப்புகளுக்கும் அகில இந்திய முற்போக்கு பெண்கள் கழகம் தமிழ் மாநில குழு சார்பாக என்னுடைய புரட்சிகரந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சரி, இந்த நீதிபதி தீர்ப்பு கொடுத்துருக்காங்களா? ஆப்போசிட் யாருமே வக்கீல் வாதாடலையா? இல்லை, வாதாடாமல் இருந்தாங்கன்னா பிரச்சனையே இல்லையே. வாதாடுறாங்களா, அதானே இப்போ பிரச்சனையே. அதை தானே நாங்கள் சொல்கிறோம். வாதாடி இருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். அதைத்தான் நாங்கள் இப்போ சொல்கிறோம். அந்த மாதிரி வாதாடக்கூடாதுங்கிறோம். நாங்கள் இவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் அனைத்து மக்களாலும் பார்த்து மனசை பதபதைக்க வச்ச ஒரு நிகழ்ச்சி ஒரு பெண்களுக்கு நடந்திருக்கு. அப்படிங்கிறப்ப ஒரு பெண்ணாக இருந்து அவங்களே போய் அவங்க செய்தது சரி இல்லைனாக்கா அந்த மாதிரி ஒரு தவறை செய்யலை அப்படின்னு சொல்லி வாதாடுறதுங்கிறது மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம். அந்த மாதிரி சம்பவங்கள் தான் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நாம் கேட்குறோம். அந்த மாதிரி யாரும் வாதாடாதீங்க. பெண்களுக்கு எதிரியாக சொல்லலை. ஆனால் ஒரு சில நேரங்களில் அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை எங்களுக்கு.
அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் தான் நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். வழக்கறிஞர்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த மாதிரி பெண்கள் சம்மந்தப்பட்ட வன்முறை வழக்குகளில் குழந்தைகள் பாதிக்கப்படுற நேரங்களில் ஆஜராகாதீங்கிறோம். நாங்கள் ஆஜராக வேணாம், அது அப்படி இருந்துச்சுன்னா அதுதானே அவங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது, அதை வச்சு தானே நாங்கள் வெளியே வந்துட முடியும்னு சொல்லிட்டு மேல்முறையீடு பண்ணக்கூடாது. அதுக்காக யாருமே வந்து முன்வராமல் இருந்தாக்கா இந்த மாதிரி குற்ற வழக்குகள் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் வந்து தெரிவிச்சுக்கிறோம். முக்கியமாக நாங்கள் சொல்கிறது வந்து இனி நிலுவையில் வந்து இதே போல் எத்தனையோ வழக்குகள் இருக்குது. அந்த வழக்குகளும் வந்து விரைந்து நடந்து இதற்கான நியாயமான தீர்ப்பு வழங்கணும். அதே போல் இப்போ பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து அவங்க கொடுத்துருக்க அந்த சொல்யூஷனாக கொடுத்துருக்க அந்த பணம் மட்டுமே வந்து தீர்வாகாது அப்படிங்கிறது எங்களுடைய முக்கியமான கருத்து. அவர்களுடைய செக்யூரிட்டி, சமுதாய பாதுகாப்புங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு அரசு வேலை கண்டிப்பாக வழங்கணும், பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வழங்கணும். அவங்களுடைய அந்த பணத்தை மட்டுமே தீர்வாக நினச்சி வந்து இருந்துடக்கூடாது, அது வந்து ஒரு தப்பான உதாரணம் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து நாங்கள் சொல்கிறோம். அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அரசு வேலைங்கிறது வழங்கணும். அதுக்கு தமிழ்நாடு அரசு வந்து உடனடியாக அதற்கான முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம். வணக்கம், என்னுடைய பெயர் முபினா. நான் கோயம்புத்தூர் நீதிமன்றத்தில் வந்து கடந்த 12 ஆண்டுகளாக வழக்கறிஞர் தொழில் புரிஞ்சிட்ருக்கேன். உண்மையாகவே இந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்குங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒன்று. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாருமே துணிச்சலாக தைரியமாக வெளியில் சொன்னது தான் ஒரு பெரிய விஷயம்னு சொல்லலாம். 49 சாட்சிகள் விசாரிச்சிருக்காங்க. இந்த 8 குற்றவாளிகளுக்குமே இந்த 9 பேர் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒவ்வொருத்தருமே அது பிறல் சாட்சி இல்லாமல் இந்த சாட்சியங்கள் எல்லாமே நடந்திருக்கு. நீதிமன்றம் வந்து உண்மையாகவே இதை விரைவாக எல்லா ஒரு எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் எல்லாமே அதில் சில ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து அழிஞ்சிருக்கு. ஸோ நேச்சர் ஆஃப் ஜஸ்டிஸை பொறுத்த வரைக்கும் அது அழிஞ்சிருந்தால் கூட அது விட முடியாதுன்னு சொல்லிட்டு அதை ரெக்கவர் பண்ணி அதை நல்லா ஆராய்ஞ்சு தெளிவுபடுத்தி ஒரு தீர்ப்பை வந்து எல்லாத்துக்கும் சாகும் வரைக்கும் ஆயில்னு சொல்லிட்டு 85 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு ஃபைன் அமௌண்ட்டு போட்டிருக்காங்க. ஸோ இது வரவேற்கத்தக்க ஒன்று. யாராக இருந்தாலும் இனி தப்பு செய்யணும்னு சொல்லி நினைக்கும் பொழுது பயங்கிறது ஒன்று வரும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூருங்கிறது மாத்திரமே இல்லாமல் இனி எல்லா இடத்துலையுமே கொஞ்சமாவது நம்ம தப்பு செஞ்சிட்டோம்னா நம்மளுக்கு நம்ம ஃப்யூச்சரு, நம்ம ஃபேமிலி, அந்த ஒரு எமோஷ்னல் ஃபீலிங்ஸ் எல்லாமே இதில் வரணுங்கிறதுனால தான் இந்த தீர்ப்பு பகரப்பட்டதாக நம்ம ஒன்று பார்க்கலாம். ரொம்ப சிறப்பு வாய்ந்த மைல்கல் மிக்க வழக்குன்னு சொல்லி தான் இதை சொல்லணும். மேலும் இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்கள் இருப்பதாக சொல்கிறாங்க. என்னங்க, அது குறித்து விசாரணை ஏதாவது பண்ணணுன்றது? மேலும் இதில் பெண்கள் இருப்பாங்க அப்படின்னு, மேலும் சில பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல, அவங்க எப்படி என்ன பண்ணலாம், அவங்க என்ன பண்ணுவாங்க? ஏதாவது நடத்தணும் இல்லை, அதை பொறுத்த வரைக்கும் சொல்லி பார்த்தோம்னா இதில் தடயங்கள் அவங்க சாட்சியங்கள் கோர்ட்டுக்கு என்னென்ன கிடச்சிருக்குதோ அதை பொறுத்த வரைக்கும் இருந்த வரைக்கும் அவங்க கூடுமான வரையில் எடுத்துட்டாங்க. ஸோ இதில் வந்து இதை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆஃபீஸர்ஸ் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்னும் யாராவது இருக்காங்களான்னு ரொம்ப குறிப்பாக பார்த்து தான் அரசு வழக்கறிஞர் இந்த வழக்கை நடத்தியிருக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட பெண்கள் முடிந்த வரையில் ஒருத்தர் கூட இதில் விடுபடலை அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்குமே அவர் தெளிவாக சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ இதில் பெண்கள் இன்னும் பாதிக்கிறதுக்கு அதை அழிஞ்சிருச்சுன்னா கூட அதை ரெக்கவர் பண்ணி தான் தீர்ப்பே எழுதியிருக்காங்க. ஸோ அதை பொறுத்தவரையில் யாரும் இதில் கம்ப்ளைண்ட் யாருமே இதில் விடுபடலைங்கிறது தான் இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம். Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. Pati Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.